பல போர்பட இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவன் வந்திருக்காடே. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஒரு கொண்டு இறங்குதம்மா. அடிமையின் கைகள் அரசனை கொல்லுமா? உச்சக்கட்ட கோழைங்க தான் சர்வாதிகாரிங்க. வீரனாம் கர்ணனுக்கே இவன் அப்ப. உன்னோட எதிரில் நிற்கிறது யாருன்றதை பார்க்கறத விட்டுவிட்டு அவனை எப்படி எதிர்கொள்ள போற அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்த மூவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு கருத்து மாதிரி நம்மளுடைய புதிய தலைமுறை போடுவாப்புல. அவர் டெய்லி ஒரு கருத்து போடுவாப்புல, கருத்தூசி போடுவாப்புல, அற்புதமாக இருக்கும். ஒரு சிலது வந்து நமக்கு பேசிக்காகவே கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த கருத்தை நம்ம பகிர்ந்துருக்கோம். இன்னைக்கான வீடியோ அப்படின்னா இந்த ஈரான் இஸ்ரேல் நடக்கிற பஞ்சாயத்து. இப்போ ரீசெண்டாக ஏமனு அப்புறம் நம்முடைய அவங்க அமெரிக்காவோட கொண்டு தூக்கி போடுது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இதை பற்றி நான் ஒரு கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம் அப்படின்றக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோ. வைரமுத்து இருக்காப்புல இல்லை, நம்மளுடைய வைரமுத்து பாடல் ஆசிரியர். அவர் இப்போ ஒரு கவிதை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வல்லரசு ஆயுதம் நல்லரசாக மாறவிட்டால் புல்லரசாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு வரி அண்டர்லைன். இந்த வேர்டு, இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த வேர்டை வச்சு தான் இன்னைக்கான வீடியோவே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ ஃபுல்லாக வீடியோவில் வந்து அங்கங்கே துணுக்குகள்லாம் மெசேஜ் நிறைய வீடியோ கிளிப் வச்சுருப்பேன். மேபி காப்பிரைட் வரலாம். அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்கும் அங்கேவே. முக்கியமான வீடியோ கிளிப்ஸ் தான், எல்லாமே மெசேஜ் தான். இப்போது நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு விஷயத்தையும் பேசிகிட்டே இருக்கும்போது பேசிகிட்டே இருக்கிறது வந்து ஒரு நல்லா இருக்காது. அது மண்டையில் உட்கார மாட்டேங்குது. இப்போ ஒரு மெசேஜாக கொடுக்கும்போது அவன் திங்க் பண்ணி கதிர் இதை தான் சொல்ல வரான், இதான் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அது பசுமரத்து ஆணி மாதிரி பசுமரத்தில் ஆணி இறந்து அப்படி நல்லா ஆழமாக பதியும்ல. ஸோ அந்த மாதிரி புரியும். ஸோ அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மறைபொருளாக ஒரு சில வீடியோ கிளிப்ஸ்லாம் நமக்காகவே படம் எடுத்து வச்சுருப்பானுங்க. ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஒரு 2-3 கிளிப்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கும். அந்த ஆட் ஆன கிளிப்ஸை நோட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண மாட்டேன். அதில் மெசேஜ் இருக்குது, புரிஞ்சுக்க. ஓகே, இந்த வைரமுத்து சொன்ன இந்த வார்த்தை, வல்லரசு நாடு நல்லரசாக மாறவில்லை என்றால் புல்லரசாக மாறிவிடும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அமெரிக்கா விழ போகுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், விழ வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். இது ஸ்கிரிப்ட். அமெரிக்கா விழும். இப்போ நீ மாற்றவே முடியாது. அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சியில் விழுகும். அமெரிக்கான்ற நாடே தம்சமாயிரும். ஸோ அப்படி தம்சமாகும் போது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ப்ரோ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் என்ன ப்ரோ அது எப்படி ப்ரோ விழுகும் அப்படின்னு யோசிப்பீங்க. சீரியஸ்லி விழுகும். ஸோ அப்படி விழுறதுக்கான காரணங்கள் நீங்கள் நம்பணும்ல. ஸோ இப்போ ஈராக் சண்டையில் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சனால அவங்களாம் சேர்ந்து அடிச்சு நவத்தி விட்டாங்க, ஊர் ஒன்று கூடி கும்மி அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருப்பானுங்க. ஒரு ஜலசந்தி இருக்குது. அதை வந்து ஒரு முக்கியமான எண்ணெய் வளங்கள் வந்து அங்கேருந்து எல்லா நாடுகளுக்கும் போகும். குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வருது. ஸோ இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வருது, இந்தியாவுக்கு அப்புறம் வருவோம். ஸோ அமெரிக்காவுக்கு வரனால அமெரிக்கா சொல்லுது, தவறான ஒரு மூவ் பண்ணிட்டீங்க நீங்கள். எப்படி அவன் நாட்டை நீ அடிப்ப, அவன் நாட்டை அடிக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணுவ, அவன் நாட்டை வச்சு அடிக்கிறதுக்கு சுற்றி முற்றி இருக்க எல்லாத்தையும் கட்டம் கட்டுவ, அவன் உனக்கு வரக்கூடிய வணிகத்தை அவன் தடுக்கிறது தப்பா? கிட்டத்தட்ட 40-45 வருஷமா எவ்வளோ சொல்கிறாங்க. ரொம்ப லாங் டைம் வந்து இவங்களுக்கு வந்து பொருளாதார தடை போட்டிருக்காங்க. இவ்வளோ பொருளாதார தடையை போட்டுமே அவன் இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறான்றப்பே நீ செத்து போயிட்ட, நீங்கள் ஒன்றுமே கிடையாதுடா, நீ இல்லாமல் இந்த உலகத்தில் யாராக சர்வே ஆகலாண்டா அப்படின்றது இருக்குது. நார்த் கொரியா சீக்கிரட்டை பற்றி பேச சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சீக்கிரட் பேசணும்னு எனக்கு தெரியல. நார்த் கொரியா சவுத் கொரியா ஒன்றா போகுது. இதுக்கப்புறம் சீக்கிரட்டை பேசி என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு புரியல. அதை நம்ம என்னமாச்சும் ஒரு விஷயம் நம்ம தேடி பார்ப்போம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சீக்கிரட் இருக்கான்றது எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம், அது தனி வீடியோவாக பண்ணலாம். இப்போது இந்த ஜலசந்தி மூணுனதுக்கு இவன் பெரிய ட்ரம்ப் பதில் எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. என்ன இவர் என்ன அவர் அவ்வளோ பெரிய அப்பா டக்குறான், அமெரிக்கன் அவ்வளோ பெரிய அப்பா டக்குறான், அவன் நாட்டாமையா சம்பத்துக்கிட்டு வந்து உட்கார்றதுக்கு? எல்லா நாட்டுக்கு எதுக்கு நீ சம்பத்துக்கிட்டு போய் உட்காடுற? அடுத்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டையை நீ வந்து உள்ள அடுத்த குடும்பத்துக்குள்ள சண்டையை நீ மூக்க நுழைச்சனா என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஒரு பழமொழி இருக்கும். அதுதான் அமெரிக்காவுக்கு நடக்க போகுது. ஸோ அதை வந்து எதர்ச்சியாக நடக்கிற மாதிரி காட்டணுன்றக்காக தான் இந்த மறைபொருள். இப்போ பாகிஸ்தான் கூட அணு குண்டு தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருக்காப்புல இல்லை, அது அணு குண்டு போட்டுருவாங்க கவனம் பாருங்க. ஒரு ட்விட்டர் கூட எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல, ஏன் அந்த அணு ஆயுதம் முழுகும், அணுகுண்டு போட்டு தான் இதை முடிப்பாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறான்? மெசேஜ். இப்போ வைரமுத்து எதுக்கு சொல்கிறாரு? அணு ஆயுதத்துக்கு எதிராக ஒரு விஷயம் பேசுகிறாரு. அதாவது பறவை வந்து அந்த முட்டையை தூக்கிட்டு வீட்டுக்கு கூட்டுக்குள்ள போயிடணுன்றாப்புல. அந்த ஜெட் இருக்குல்ல, ஏர் ஜெட்டு ஃபைட்டர் ஜெட்டு அது வச்சிருக்க அணு குண்டை தூக்கிட்டு போயிட்டு அவங்களுடைய பேஸு மிலிட்ரி பேஸுக்கு போய் உட்காந்துருங்க, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கன்னு சொல்ல வராப்புல.
இப்போ இது ஒரு கான்செப்ட். இவனுங்க வச்சிருக்கிறதுலாம் தப்பு இல்லையா, ஆனா அந்த ஈரான் வச்சிருக்கிறது தப்பான். அச்சுறுத்தலான தீவிரவாதத்தை வளர்த்து வர்ற நாடுகிட்ட இந்த மாதிரி அச்சுறுத்தலான ஒரு குண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே ஆகச்சிறந்த அச்சுறுத்தலை உருவாக்குறதே நீங்க ஏன்டா, யூஎஸும் இஸ்ரேலும் தான்டா. அவங்க ஏன்டா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மொசாட் எங்கெங்கே பூந்து என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கு, உலக நாடுகளில் மோனோபொலி பண்ணிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த சர்வாதிகார போக்கில் இருக்கவங்களே நீங்க 2 பேர் தான்டா. 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துக்கிறீங்க. இதை கேட்கறதுக்கு அதான் நீங்க 2 பேர் கையில தடி எடுத்தாலும் தண்டல்காரை மாதிரி உங்ககிட்ட பவர் இருக்குன்றக்காக, உங்கள்கிட்ட வெல்த் இருக்குன்றக்காக என்ன வேணா பேசலாமா? கேட்கறக்கு ஆள் இல்லை. ஏன்னா கேட்கறீங்களா உனக்கு அடிமை. ஸோ சிம்பிளான விஷயம், இது கேள்விக்கு ஆள் இல்லைங்க, அதான் மேட்ரு. அதாவது மாஸ்டர் இல்லாத இடத்துல எவன் வேணும் மாஸ்டராக மாறன்னு ட்ரை பண்ணுவாங்க இல்லை, அதான் நடந்துட்டு இருக்கு. ஓப்பனாகவே ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காப்புல. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாட்டுக்குள் புகுந்து அந்த நாட்டோட தலைவரை மாற்றி ஆட்சியை மாத்துறது எங்களால் முடியாத காரியம் கிடையாது. அதாவது ஓப்பனாகவே ஒரு நாட்டை நான் கவிழ்த்துரு வேண்டான்னு சொல்லி எச்சரிக்கை விட்டுட்டு இருக்காப்புல. எனக்கு சீரியஸ்லி புரிதல. உலக நாடுகள் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது மிகப்பெரிய ஒரு அஃபிஷியல் நியூஸு. ஒருத்தன் வந்து இப்போ நான் இருக்கேங்க, இப்போ நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அப்படி சொன்னால் ஈஸியாக புரியும். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கு நான் எச்சரிக்கை விடுறேன். ஸ்ரீலங்காக்குள்ளே என்னுடைய ஆட்களை உள்ளே இறக்கி உனக்கு உள்நாட்டுக்குள்ளே கிளர்ச்சியை உருவாக்கி ப்ராப்ளமை கிரியேட் பண்ணி உன்னோட ஆட்சியை என்னால் கவிழ்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு வார்த்தை. என்ன பண்ணுவாங்க, சுற்றி முற்றி அந்த எண்ணெயை வீட்டுக்கு ரைடு விட்டுருவாங்க, உட்காந்துருவாங்க, பக்கத்து வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. இவன் என்னமோ பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆல்ரெடி டேப் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ அப்போது வந்துடுவானுங்க, உட்காந்துருவானுங்க. எனக்கு புரியல, ஒரு சாதாரண மக்கள் வந்து உண்மையான நியாயத்தை பார்த்துட்டு இந்த நாடு தப்பு பண்ணுது, இந்த நாட்டை வந்து எப்படியாவது கவிழ்க்கணும், இந்த நாட்டோட ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லி சும்மா பேசினாலே இது ஒரு பெரிய சென்சிட்டிவான டாப்பிக்காக மாற்றி அவனை அப்படியே சுற்றி ஒரு கேமரா எல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்க. என்னமோ மிகப்பெரிய ஒரு குற்றவாளி மாதிரி தூக்கிட்டு போறீங்க. ஒரு நாட்டின் அதிபர், வல்லரசு நாடு இவங்க சொல்ற மாதிரி, இந்த வல்லரசு நாட்டில் இருக்க ஒரு தலைவர், ஒரு தலை என்ன சொல்றாப்புல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாட்டில் ஆட்சியை கவிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. ஒரு தலைவர் போனால் இன்னொரு தலைவர் எப்படி உருவாக்கும், உங்களுக்கு புரியுதா? ஒரு தலைவனை போட்டு தள்ளிட்டு இவங்களுக்கு ஃபேவராக இருக்க தலைவரை கொண்டு வராங்கன்னு சொல்லி இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தோம்ல, அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஓப்பனாக வந்து நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. இதற்கு பேர் தான் நியூ நார்மல். இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா ரகசியமும் இது வரைக்கும் கான்ஸ்பிரசியாக பேசிகிட்டு இருந்த எல்லாமே இனிமேல் நார்மலாக பண்ணப்படும். நார்மலாக நடந்துட்டு இருக்கும். இதில் என்னப்பா நார்மல் தான்பான்னு சொல்லிடுவாங்க. இந்த நார்மல் நியூ நார்மலாக மாறணுன்றதுக்காகத்தான் இவ்வளோ நாள் கோமாளிக்காத பேசினா இல்லை. முன்னாடி பேசின ஒரு கும்பல்ஸ் இருக்குல்ல, பாரிசாலன் கும்பல்ஸ், இந்த மாதிரி கும்பல்ஸ்லாம் பரப்பி இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு காட்டிட்டு மக்கள்கிட்ட ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க எதுக்கு எடுத்தாலும் இலுமினாட்டின்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி போக வச்சு அவனுங்களே, அந்த இலுமினாட்டின்னு சொல்கிற கும்பலே இருக்குல்ல, அந்த கும்பலே வந்து நாங்கள் இலுமினாட்டி தான், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், ஒரு நார்மல் ஆயிரும். அந்த மக்களோட அந்த வீரியம் குறைஞ்சிரும். ஒருத்தன் ரொம்ப நாளாக கத்திக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி கிடைக்காம செத்தே போயிடுவான். ஸோ புரியும் நினைக்கிறேன், வெறுத்து போயிடுவான். என்னடா என்னத்தை பேசி என்னடா பண்ணுறது, என்ன அவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், யாரும் கேட்க மாட்டாங்க, அவன் விதி அப்படின்னு போகிறாங்கல்ல. அந்த மாதிரி உன்னை சலிப்பு தட்டை வச்சு உன்னை காலங்காலமாக கத்த வச்சு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் உன்னால் இதுக்கு மேலே கத்தவே முடியாது, எனர்ஜியே இல்லைன்னு சொல்கிறப்போ அவனே வந்து ஒத்துப்பான். ஆமாம் நாங்கள் பண்ணுவோம். அப்போ நீ கத்தி என்ன பண்ணுவேன், இதை தானே நாங்கள் நாள் பேசணும்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவனுக்கு அந்த எதிர்ப்பு கம்மியாயிரும். அதாவது வீரியமாக எதிர்க்கிறத விட கம்மியாக எதிர்க்கிறது சமாளிக்கிறது ஈஸி இல்லை. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லு. ஏன்னா இதுக்கு மேலே டீட்டெயில்டாக நான் கொண்டு போய் இருக்க முடியாது. சிம்பிளாக அவங்க சொல்லிட்டாங்க, அமெரிக்காவை அவங்க வீழ்த்த போகிறானுங்க. இப்போவே அந்த ஜலசந்தி இருக்குல்ல, அது பேர் என்ன, ஹார்மோவா என்னமோ போட்டிருந்தாங்களே, ஹார்மோஸ் நினைக்கிறேன், ஹார்மோஸ் தான் நினைக்கிறேன், சரியா தோணும் தெரியல. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய இந்த டேர்னிங் பாயிண்ட், அது அங்கேருந்து தான் எண்ணெய் வளம் கேஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த எண்ணெய் வளம் கூடும்போது கூட ஆரம்பிக்கும், அதாவது ஆயிலோட ப்ரைஸ் கூடும். ஆயிலோட ப்ரைஸ் கூடுதுன்னா என்ன நடக்கும்? ஸோ இந்தியாவுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னேன்ல, இந்தியாவோட வணிகமும் அங்கே தடுக்குதுன்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா, இந்தியாவோட எல்லைப்புறம் இருக்குல்ல, கடலோர பகுதி, அதாவது சாகர்மாலா திட்டம் உங்களுக்கு தெரியும், பழைய டிக்கெட்டு பழைய கதை. ஸோ அதே கதை தான் திருப்பி தூசி தட்டுறேன். இந்த சாகர்மலை மேட்டரில் கடலில் வணிகம் பண்ணுறது, கடலை மோனோபொலி பண்ணுறது தான் சாகர்மலோட திட்டம். இங்கே இருக்கிறத அள்ளிட்டு ஆட்டையை போட்டு போகிறது தான் திட்டம். ஸோ இதான் கார்பரேட் சொசைட்டி மொத்தமாக உள்ளே இறங்க போகுது. குபேரன் ஒரு படம் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. அந்த படத்தில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, முதல் ஸ்டார்டிங்கில் இந்திய ஓஷனில் வந்து ஏதோ ஒரு எண்ணெயை கிடங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறானுங்க. அதுக்கு அதை ஒரு கார்பரேட் கம்பெனி இங்கே டேக் ஓவர் பண்ணுறது, அதாவது அது இந்தியாவோட சொத்தாக மாறும். இப்போ எப்படின்னா, துபாய் பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை வச்சு துபாய் நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறி இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரம்மாண்டமாக அவங்க செல்வ செழிப்பாக வாழ்றதுக்கு காரணம் எண்ணெய். ஸோ அதே எண்ணெய் இந்தியாவில் கிடச்சிச்சுன்னா அது இந்தியா பெரிய லெவலில் வளரதானே செய்யும். வல்லரசு நாடு, அதாவது பணம் அதிகமாகும்ல, அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அதிகமாகும்ல, அப்போது இந்தியா வல்லரசு ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கார்பரேட் கும்பல்லாம் இருக்குல்ல, ஏன்னா இந்தியா ஒரு மார்க்கெட் தானே, மார்க்கெட்டில் யார் அதிகமாக வியாபாரம் பண்ணுறான்னு அவன் தானே ஜெயிப்பான். ஸோ இப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணுறாங்க, இதை கிராக் கொஸ்டின் பண்ணி உள்ளே இருக்க அந்த மக்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எண்ணெயை கண்டுபிடிக்கிற ஒட்டுமொத்த க்ரூவையும் ஆக்சிடென்ட் பண்ணி போட்டு தள்ளிட்டு அதை லாஸ் கணக்கில் காட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் மூலியமாக அதை என்ன பண்ண போகிறோமே தெரியலன்னு அமைச்சர்கள் போய், ஏன்னா
காசு கரிமாறுது. எவ்வளோ காசு கரிமாறுதுன்னா 1,00,000 கோடி. அது எண்ணெய் வெள்ளத்தை டேக் ஓவர் பண்ணி இந்த கையெழுத்து போட்டு இந்த பேப்பர் அப்படி மாற்றி வைக்கிறதுக்கு 1,00,000 கோடி. 50% பிளாக்லையும் 50% ஒயிட்லையும். அதுக்கு பினாமி கட்சியை உருவாக்கி அப்படி ஒரு பினாமி கட்சியில் மாற்றுறது தான் குபேரன்ற கேரக்டர். ஸோ அந்த படத்தையே மொத்தமாக சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ இதான் மேட்ரு இந்த குபேரன்ற. அதாவது நுணுக்கமான விஷயங்கள்லாம் அப்புறம் இருக்குது, அதை அப்புறம் பேசுவோம். ஸோ இது இருக்குது. இப்படி பண்ணுறது தான் கார்பரேட்டுன்றது ஓப்பனாகவே சொல்கிறானுங்க. அப்போ உலகத்தில் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் உள்ளே பூந்து எடுக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இந்தியா ஏன் இன்னமும் டாப் லெவலில் வரமாட்டுதுன்னு தெரியுதா? ஏன்னா இந்திய மக்களுக்கும் இந்தியாவில் இருக்க சொத்து அதிகப்படுத்துகிற ஒரு பணம், இந்தியாவுக்கு பணம் சேர்க்கக்கூடிய இடம் கார்பரேட்னு சொல்லி ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்குன்றப்போ எப்படி இந்தியா வளர்ச்சி நாடாக மாறும்? இந்தியாவோட ஜியோ பாலிட்டிக்ஸில் அந்த குரோத் எப்படி அதிகமாகும்? ஒருத்தன் குமிச்சுக்கிட்டு இருக்கான்னா உனக்கு எப்படி வரும்? நாடு முழுக்க குமிக்குதுன்னா நாடோட வளர்ச்சி அடையும். துபாய் மாதிரி வளர்ச்சி அடையும். அதாவது நாகரிக கட்டமைப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்ல போனால் அது வளர அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் திருடி திங்கிறான்னா இங்கிட்ட ஒருத்தன் கமிஷனை கொடுத்து அதை கமிஷன் வாங்குறது தான் திங்குவேன். பேயா அலைகிறாங்களே காசு கொடுக்கு ஒரு கையெழுத்தானே இதில் என்ன இருக்குது? அவனுக்கு தெரியாது. ஏன்னா நாகரிகம் இல்லாத தற்கொலை பயலுக தான் அரசியல் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா போதுமே, இவ்வளோ காசு ஆண்டு உட்காந்துருவாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அதனால பின் விளைவு என்ன? மலையை கொள்ளடிப்பாங்க, வணிகத்தை எடுப்பாங்க, எல்லாம் அதெல்லாம் தெரியாது. நான் ஆட்டையை போட்டேன் அவ்வளோதான், நான் இப்போதைக்கு வாழும்போது நிம்மதியாக வாழ்ந்து நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு இருக்காங்க. இப்படி ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால தான் அரசியல்வாதினே சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இப்போ நடக்கிற வணிகங்கள்லாம் நோட் பண்ணி பாருங்கள். குவாரியில் மைனிங் வந்து அதிகமாக மைனிங் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாப்புல, எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிறாப்புல. அவர் லாரி எடுத்து கொண்டு போட்டான். சரி கொண்டு போட்டாங்களா? அவங்க கொண்டவங்க என்ன பண்ணாங்க? அந்த யார் இதை பண்ண சொன்னது? அந்த மைனிங் எடுத்தவன் யார்? ஏதாச்சும் நியூஸ் பார்த்தீங்களா? கிடையாது. இப்போ பணம் வேலை செய்யுதுன்னு தெரியுதா? இது டெமோக்ரஸியா? சரி ஓகேப்பா, இது சொன்னால் தப்புன்னு சொல்கிறேன். நான் நியாயமான கேள்வி தான் கேட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஜனநாயக கடமை ஆட்டுறதை விட பேச்சுரிமை இருக்குது. பேச்சுரிமையை வாங்கி கொடுத்ததே திராவிடம் தானே. ஸோ உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிட்டு அந்த திராவிட சுதந்திரத்தை பயன்படுத்தணும்ல. ஸோ இப்போ இங்கே ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய முதலைகள்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. மலையை கொள்ளையடிச்சு மண் இங்கேருந்து கேரளா கர்நாடகாலாம் அடிச்சு நவத்திக்கிருக்காங்க. லிமிட்டுக்கு மீறி பர்மிட்டுக்கு மேலே லாரிகள் மண்ணை மலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. மலையை நுறுக்கி மண்ணாக்கி கொண்டு போகிறாங்க. ஸோ ஆனால் கேரளாவில் அப்படி செல்வ மரங்களில் கூட காற்றுல போட்டு சேரை போட்டு ஊஞ்சலை போட்டு அடிக்கிருக்காங்க. என்ன உனக்கு புரியுதா? உன் நாடும் உன் நிலமும் உன் கண்ட்ரோலில் இல்லை. அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுறாங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே நல்லா பாரு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க எல்லாருமே ஆளே கிடையாது. இப்போ தெரியுதா ஏன் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் இருக்கணும்னு சொல்கிறது? தமிழ் தேசியத்துக்குள்ள வரேன்னு நினைக்காத. தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணதுக்கான காரணமே அவங்க தான். இப்போது விஜய்கிட்ட வருவோம். நீ ஏன் இதை சொல்கிறேன்னு உனக்கு ஈஸியாக புரியுறதுக்கு நான் கொஞ்ச நாள் முன்னாடியே சொன்னேன். விஜய் ஒரு பர்பட். அவரை வந்து கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் எப்படி அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு எப்படி இவனை கமலஹாசனை பயன்படுத்தினாங்க இல்லை மக்கள் நீதி மையம். டிவி உடச்சாப்போட டமால்டு திருப்பி புது டிவி வாங்கி அவங்க வீட்டில் உட்காந்துட்டார்ல, குடும்பத்தில் ஐக்கியமாயிட்டார்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த டைமிங்கில் ஆட்சியில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில மேஜரான ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் தனியாக பிரியுது. அப்போ அந்த ஓட் பேங்க் தனியாக பிரிஞ்சுன்னா வேற ஆளுங்கட்சிக்கு அது போயிடுச்சு இல்லை எதிர்கட்சிக்கு போயிடுச்சுன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவனுங்களே ஃபண்டு பண்ணி ஏதாவது ஒரு கோமாளி இருக்கு நடிகர் தானே, இவங்க சூப்பராக நடிப்பாங்க இல்லை, சரி திரையில் நடிச்சாலும் போதுவா தரையில் நடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெட்டி அமைக்கி விட்டு, நான் சொல்கிறது கான்ஸ்பிரசி உண்மை கிடையாது, இந்த இதில் நீ நம்ப வேணாம். ஸோ ஒரு பல லட்சம் கோடி, ஒரு 10,000 கோடி இல்லை 5,000 கோடி இல்லை 2,000 கோடி வச்சுக்கோ, சரி 1000 கோடியா, 1000 கோடியை கொடுத்து, ஏன்னா ஒரு படத்தை வச்சே உலகம் முழுக்க 1000 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இவங்க வருஷம் ஃபுல்லாக 5 வருஷத்துல எவ்வளோ கோடி சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க யோசிச்சுப்பாரு. ஒரு 1000 கோடி அவங்க பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா 300 கோடி வீடு கட்டுறாங்க. ஒரு டவுசரை போட்டு கிரிக்கெட் விளையாண்டா 300 கோடி வீடு கட்டுறாங்கல்ல, பர்ஸ் 45 லட்சம் பர்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உனக்கு. அப்போ அந்த 1000 கோடின்றது அவங்க ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். அந்த பட்ஜெட்டை கொடுத்து ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்க வைக்கிறது. அவன் கட்சிக்கு வேலையே பார்க்க மாட்டான். அவன் பாட்டு கால் மாட்டிட்டு அமெரிக்கா போவான், ஜப்பான் போவான், மீட்டிங் போடுவான், எல்லாம் ஏசி ரூம்லேயும் மீட்டிங் போட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து கறி இருந்து போட்டு வீட்டில் தூங்கிடுவான். பாட்டு அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். இதான் அந்த கோமாளி பண்ணுற வேலை. அவனுக்கு தெரியும் நம்ம ஒரு பெண்ணாமின்னு. இது எதுவுமே தெரியாமல் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான் பாருங்க மக்கள். என் தலைவன் வந்து நாட்டை திருத்திடுவான்டா, தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திடுவான்டான்னு கதறிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே எல்லாருக்கும் புரியும் நினைக்கணும். கதறிக்கிட்டு இருப்பாங்க, நாளே தமிழகமேன்னு கத்திட்டு இருப்பாங்க. சிரிப்பு மாதிரி தான் வருது எனக்கு. ஸோ எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனை அந்த ஓட்டை பிரிச்சிருவானா, அந்த ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி தோக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அது ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டு இங்கிட்டு போயிடக்கூடாது, வேற அவனுக்கும் போயிடக்கூடாது. அப்போ இந்த ஓட்டை ஆட்டையை போடுறதுக்கு நம்மளே ஒருத்தனை காசை கொடுத்து உருவாக்கு. அவன் நமக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கான், பாடு கத்திட்டு இருக்கட்டும், அவரெல்லாம் எங்களுக்கு எதிராலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளும் பேசுவோம் 2 வார்த்தை. அப்போ மக்களோட மத்தியில் பார்வையில் என்ன ஆகும்? அப்போ இவனுக்கு எதிராக இவன் தான்டா அப்படின்னு ஆயிரும். அப்போ இந்த ஓட்டு பிரியுதா, அந்த மிச்சமாகிற ஓட்டு இவனுக்கு போயிடும். அந்த டம்மி கோமாளி இருக்காங்க, கோமாளிக்கு போயிடும். அந்த கோமாளி கடையை மட்டும் ஓடிடுவேன். 4:30 அவன் கடையை மட்டும் கோபால ஊருக்கு விட்டு ஓடிடுவானா. அந்த மாதிரி ஓடிடுவாங்க. மையம் போச்சு இல்லை, அந்த மாதிரி ஓடிடுவாங்க. நீ நல்லா நோட் பண்ணிப்பாரு. இதை நம்ம சொன்னது உனக்கு புரியல இல்லை, இப்போ புரியும். இந்த நியூஸை பாரு.
நியூஸ் பார்த்தியா? ஒரு நடிகை, இந்த நடிகை வந்து கேரளா நடிகை, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த நடிகை வந்து இப்போ ஜனநாயகத்தில் நடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளை சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய்வர்ட்ட நான் பேசினேன், 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நான் அடுத்த படத்தில் நடிக்கிறதா நடிக்க வேணாமான்னு சொல்லுவேன், அப்போ தான் முடிவு எடுப்பேன். கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தையை பாருங்க. 2026 தேர்தல் வரைக்கும் பார்ப்பாராம், ஜெயிக்கிறோமா இல்லையா, ஜெயிக்கல நான் திருப்பி நடிக்கவே போயிடுறேன், மக்கள் என்னை ஏமாத்திட்டீங்க. இப்போ நான் சொன்னது புரியுதா புரியலையா? இது அஃபிஷியல் நியூஸு, சும்மா சொல்ல, அஃபிஷியல் நியூஸு. நீ தான்டா முட்டாள். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து சேலத்துல இருந்து வரேன். 6 மணி நேரம் டிராவல் வரும். உங்க பேரு? என் பேர் ஐயப்பன். புரியுதுங்களா? ஃப்ரெண்டு நான் தான் வந்தோம். இவ்வளவு நைட்டு 11 மணிக்கு கிளம்பி வரோம். விடியங்கால 6 மணிக்கு வரும். நிச்சயமா நினைக்கிறேன், நான் போட்டோ எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு வந்து விஜய் வெறுத்துனேன். இது மாதிரி வந்து ஆட்சி நமக்கு வேணாங்க. 2026 என்னாச்சுண்ணே? ஏன் இவ்வளோ கோவம்? ஏன் கோவம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன, புரியுதா இல்லைங்களா? ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன? ஏன் ஓட்டு போட மாட்டீங்களா? ஓட்டு போட மாட்டேங்க. இதுவரையும் சரி, டிஎம்கேக்கு போட்டதில்லை, ஏடிஎம்கேக்கு போட்டதில்லை, இதுமாதிரி டிவிகேக்கும் ஓட்டு போட போகிறது. நோட்டாக தான் போட்டுருங்க இது வரையுமே, நோட்டாக தான் போட்டுருங்க இது வரையுமே, நோட்டாக தான் போட்டுருங்க இது வரையுமே. புரியுதுங்களா? ஓப்பனாகவே சொல்கிறேன். ரசிகை கொஞ்சம் அன்றீங்க இல்லை, கமலஹாசன் அப்போவே காமெடி பண்ணிட்டு போயிட்டாப்ல. ரஜினிகாந்த் அதுக்கு மேலே, நான் வருவேன், முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு உனக்கு கதறி விட்டுறாங்க. ஒப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். தமிழ்னை மறந்துட்டாரு, ஆனால் தமிழ்நாட்டை மறக்கல. இங்கேருந்து நம்மகிட்ட ஆட்டை போட்டு இருப்பார். அடுத்த படத்தில் நடிச்சு சாகிற வரைக்கும் நடிப்பாங்க, ஹீரோவாக தான் நடிப்பாங்க. முட்டா பையில இருக்க வரைக்கும் இங்கே ஏமாறுறதுக்கு மக்கள் நான் ஏமாற தயாராக இருக்கேன்னு சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறது தப்பு இல்லை. நீங்கள் ஏமாற ரெடியாக இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க அவங்க, அவ்வளோதான். சரி, நீ கொஞ்சம் நாள் ஏமாந்துக்கோ, நீ கொஞ்சம் நாள் ஏமாந்துக்கோ. அப்படிதான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கோமாளிலாம் தர்றாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் இவ்வளோ ஏமாத்துறீங்க, லட்சம் கோடியில் ஏமாத்திட்டு இருக்கீங்க, நாங்கள் 1000 2000 ஏமாத்திட்டு போகிறோம். இங்கே ஏமாத்துறவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் ஏமாறுறதுக்கு ஆள் கோடி கோடியாக இருக்கீங்கடா. இங்கே தற்கொலைகளா இங்கே வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணால் என்னைய கான்ஃபிடன்ஸ்னு சொல்கிறீங்க. நீங்களாம் கடைசரி ஏமாந்து தர போகிறீங்க. அனில் கொஞ்சம் ஒரே ஒரு கேள்வி வந்துட்டாப்ல நம்மால், அதே ப்ரெஸ் மீட் வந்து வைக்க மாட்டார், மக்கள்கிட்ட சந்திக்க மாட்டார், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தேர்தல் வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன மீட்டிங் வந்து ஒரு மாநாடு நடத்துவாராம், மாநாட்டில் விட்டு பேசிட்டு வீட்டில் தூங்கிடுவாராம். அரசியல்வாதினா என்னங்க, மக்கள்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி வந்து பேசுறது தானங்க, ஏன் பேச மாட்டாரு? அதுவே உனக்கு தெரியலையா? 26 வரைக்கும் பாப்பாப்ல என்ன எம்பி எம்எல்ஏன்னு ஆமடி தான் பார்ப்பாங்க, ஆகம்லாம் திருப்பி நடிக்க போயிடுவாங்கடா. நீ தான்டா லூஸு, ஃபோஸ்ட்டு ஓட்டிட்டு ஊர் ஊராக போய் போஸ்ட் அடிச்சு சண்டை போட்டு. இப்போ கூட பார்த்த ஒரு நியூஸு, இந்த பேனர் வைக்கிறதுல திமுகவுக்கும் டிவிக்காவுக்கும் சண்டை வந்து ஒருத்தன் அடிச்சு மண்டையெல்லாம் திறந்துட்டாங்களாம். தேவையாடா அது உங்களுக்கு? அவங்க மேலே ஏசி ரூமில் உட்காந்துட்டு ராயெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கடா, நீங்கள் அவங்களுக்காக முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நீங்கள் ஏன்டா பைத்தியக்காரமே சுற்றிட்டு இருக்கீங்க, இப்படி சாம்பிகளா? வேதனையாக இருக்குடா உண்மையிலே, சீரியஸ்லி ஏமாறுறீங்கடா, ஓப்பனாகவே ஏமாறுறீங்கடா. இப்போது பவன் கல்யாணம் வந்தப்போ நம்ம அந்த மாநாடு நடத்தினாங்கல்ல, இந்த முருகன் மாநாடு, அதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னோம், எந்த நியூஸும் என் கண்ணில் படல, ஆனால் ஒன்று நடந்திருக்கு. ஆந்திரல் துணை முதல்வர், அதே மாதிரி முன்னாள் முதல்வர் இருக்கார்ல, அவர் காரில் உளுந்து ஒருத்தன் நசுக்கி கூட்டத்தில், அதே கூட்டத்தில். நேற்று இந்த நியூஸ் தான், நேற்று இந்த நியூஸில், இன்னைக்கு இந்த நியூஸ் தான் நினைக்கிறேன். டேட் என்ன 23, சரி, இன்னைக்கு இந்த நியூஸ் தான். அப்போ இது நடந்தது என்ன, நேற்றா இருக்கும் இல்லை காலையாக இருக்கும், டைமிங் சரியாக போடல. ஸோ நடந்திருக்கா? கூட்டம் க்ரௌடு கூட்டினா ஏன் கூட்டுற? வராங்களா? அவங்க ஒரு அரசியல்வாதியே 2 போட்டோம், ஒரு நடிகனாகவே 2 போட்டோம். உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் ஒரு நடிகனோட வேலை. உனக்கு ஆட்சி செஞ்சு உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் ஒரு அரசியல்வாதியோட வேலை. ஏன் நீ கூட்டம் போடுற? நீ வாட்டு திண்டு போட்டு தூங்கி போட்டு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? இவங்க பின்னாடி போய் கத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் வேலையா? இதுதான் சுயாரிவு இருக்கணும். இப்படிதான் நம்மளை வளர்த்துருக்காங்க, சினிமால இருந்து எல்லாத்துலேயும் இருந்து. ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை பேர் நம்ம முதல்ல போட்டுட்டு இருந்தோம்? ஒரு 50 காலங்களுக்கு முன்னாடி பாரு, ஐயப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்கே ஒரு மகர ஜோதின்னு ஒன்று ஏற்றுறாங்க, அதுவே அது வேற ஒரு நுணுக்கமான விஷயம், உள்ளே போகலாம். இப்போ ஐயப்பங்களுக்கு நம்ம எப்படி சாமி மாலை போட ஆரம்பித்தோம்? படங்கள் வர படங்கள் ஃபுல்லாக ஐயப்பங்களுக்கு போகணுங்க, ஐயப்பங்களே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? சரி, நம்மளும் மாலையை போட்டு சபரிமலைக்கு போயிடுறாங்க. அவன் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கான். திருப்பதி மட்டுமா 7 மணி நேரம் கொள்ளையடிக்கிறாரு, நாங்களும் இங்கிட்டு கொள்ளையடிச்சு போவோம்ட்டு அங்கிட்டு போட்டு தூக்கிட்டு இருக்காங்க. கோயில்னாலே வணிகம் தான்டா. என்னைக்கு இதை புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. கோயில்களின் நகரம்னாலே வணிக நகரம் தான் அர்த்தம். இது என்னைக்கு புரிய போகுது? இந்த அனில் கொஞ்சம் எனக்கும் புரியாது, அரசியல்வாதிகளுக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த டிவிகே தலைவர் வந்து அரசியல், அதாவது பெரிய தலைவரில் ஒரு பிறந்தநாளுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க, சீமான்லேருந்து எல்லாருமே விஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறான். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. கட்சியை அடையவே மூட்டவர் போயிடுவாப்ல, அவருக்கு நன்றி. நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, மக்களை ஏமாத்துறதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இது எதுவுமே புரியாமல் தற்கொலையாக வாழ்ந்துட்டு போய் சேர போகிறீங்க. 2029 தான் உனக்கு
விடு. ஆக்சுவலாக நாங்கள் 6 வருடம் காலம் கெடு விதிச்சாச்சு. 6 வருடத்தில் பாதி வருடம் போயிடுச்சு. இன்னும் 5 வருடங்கள் தான் இருக்குது. இந்த 5 வருடங்களில் நீ புரிஞ்சுக்கல, விழிச்சுக்கல அப்படின்னா சவக்குழி ரெடி. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். இந்த படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, அன்னியன் படத்தில் பாடம் ரெடி பண்ணியாச்சாப்பா, அங்கே சொல்லிட்டீங்களா இங்கே சொல்லிட்டீங்களான்னு சொல்லுவாங்கல்ல, அதனால சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். நம்மளே போய் படுத்துக்குவோம். பாடம் ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். வெளிச்சுக்கா பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இறுதியில் ஒரு வீடியோ கிளிப் போடுவேன். அந்த வீடியோ கிளிப்பையும் பார்த்து புரிஞ்சுக்கோ, மூளை இருக்கவே புரிஞ்சுக்கோ, புத்தி உள்ள புள்ள பொழைக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். I'm here to negotiate the surrender of the president. Can the president be entrusted into your safe care? Yes, ma'am. The president is willing to... Wait! I need a quote. Don't let him kill me. Yeah. That'll do.